வணக்கம். நேத்து வெளியிட்டாங்க ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரை. ட்ரெய்லர் என்ன லட்சணத்துல இருந்திருக்கு அப்படின்னா, அந்த லட்சணத்துல தான் இருந்திருக்குது. ரசிகர் குஞ்சுகளுக்கு தான் நல்லா இருக்கும் படங்கள். அந்த ட்ரெய்லர் வந்து வேற யாருக்கு அங்க பிடிக்க போகுது? ரசிகர் குஞ்சுகள் மட்டும் தான் அங்க தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. அப்படிதானடா டேய், வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ஆடுங்க, அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுல அந்த ட்ரெய்லர்ல நீங்க பயங்கரமா வசனம்லாம் வச்சிருக்கீங்களே, சம்பவம்லாம் பண்ணியிருக்கீங்களே. எனக்கு தெரிஞ்சு நீங்க கரூர் சம்பவத்தை, அதாவது இப்படிலாம் பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு ஐடியா பண்ணி தான் நீங்க கரூர்ல அவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணீங்களா? உங்க வசனங்கள் பூராவுமே அந்த கரூர் சம்பவத்தை அந்த அதுக்கு சம்பந்தமாவே இருக்குதே. அப்போ நீங்க இந்த படம் எடுக்கும் போதே கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நீங்க எடுத்தீங்களா? ம் என்னன்னு தெரியலையே. அந்த சம்பவம் வசனம் பூரா அப்படித்தானே இருக்குது. என்ன அந்த ஒரு அந்த அந்த ட்ரெய்லர்ல அந்த ஒரு சின்ன பொண்ணு கேக்குது, நீங்க என்ன சூப்பர் மேனா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. அதுல அவரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் சூப்பர் மேன் இல்லம்மா, ஆனா நான் செய்யற வேலைகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சூப்பரா தான் இருந்துச்சு. நீங்க பண்ணீங்கல்ல வேலை, தரமா பண்ணி விட்டீங்க இல்ல, சூப்பராட்டு நான் கரூர்ல செஞ்சீங்க இல்லையா ஒவ்வொரு வேலையும். அப்படிதான் இருக்குது. திராவிடத்துக்கு கும்பலுக்கு ஆதரவாட்டு செயல்பட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ வரைக்கும். நீங்க வந்து தமிழர்களுக்கா பாடுபட்டு இருக்கீங்க, தமிழ் மக்களுக்கா பாடுபட்டு இருக்கீங்க, திராவிட கும்பலுக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. அப்புறம் சம்பவம் பண்றவன கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சம்பவத்துல ரெக்கார்டு பண்றவன கேள்விப்பட்டிருக்கீங்களோ? ரெக்கார்டு தான். எந்த ஒரு அரசியல் கூட்டத்திலையும் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. கரூர்ல நடந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்கல. அதுல வந்து ரெக்கார்டு தான் பண்ணியிருக்கிறாரு. அந்த சம்பவத்துல வந்து உங்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரெக்கார்டு தான் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் என்ன டைலாக்கு, மக்களுக்கு நல்லது பண்ணதுக்கு அரசியலுக்கு வாங்கடான்னு சொன்னா, கொள்ளை அடிக்கவும் கொலை பண்ணதுக்குமா நீங்க அரசியலுக்கு வாரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. இந்த வசனம் 100க்கு 500% விஜய் அவர்களுக்கு பொருந்தி போச்சு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. நான் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. 41 பேர் துடிக்க அங்க இறந்துட்டு இருக்கும்போது, எவனும் செத்த சாவுங்கடா, என்ன நாசமா போங்கடா, எனக்கு என்னுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட்ல ஓடுனீங்க இல்லையா தலை தெறிக்க, அங்க 41 பேர் இறந்து சாவும் போது தலை தெறிக்க ஓடுனீங்களா, அவங்களுக்குலாம் எப்படிலாம் மனசு வருது? மனசாட்சின்னு உங்களுக்கு இருக்குதா? கல் நெஞ்சமா உங்களுக்குலாம்? கல் நெஞ்சம் தானே உங்களுக்குலாம் விஜய் அவர்களே. 41 பேர் உங்களை பார்க்க வந்து தானே செத்து போனான். உங்களை பார்க்க வந்து தானங்க 41 பேர் செத்து போனான். விஜய் அவர்களை நாங்க பார்க்கணும், நடிகர் அவர் உங்களை பிடிச்சு போய் உங்களை பார்க்க வந்து தானே செத்து போனாங்க. அவங்க கூட்டத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு ஒரு டப்பா தண்ணி கொடுக்க முடிஞ்சா அவங்களால? தண்ணி கொடுக்க இப்பவும் உங்களை தானே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. இப்பவும் தலையில தூக்கி வச்சுட்டு தானே ஆடுறாங்க. அப்போ அரசியலுக்கு வாங்கடான்னு சொன்னா கொள்ளை அடிக்கவும் கொலை பண்ணதுக்கும் தான் நீங்க அரசியலுக்கு வாரீங்கன்ட்டு நீங்களும் அதுக்கு தான் வாரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்கீங்க இந்த படத்துக்கு மூலமாட்டு. நானும் அதுக்கு தாண்டா வாரேன், கொள்ளை அடிக்கவும் கொலை பண்ணதுக்கு தான் வாரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லாம நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் மூலமாட்டு. இந்த ட்ரெய்லர்லயே உங்க வண்டவளம் வந்து இவ்வளவு பெருசாட்டு இருக்க. அப்போ படம் முழுக்க வர்ற வசனங்கள்ல வந்து நான் வந்து வந்தாக்கி என்னெல்லாம் செய்ய போறேன் அப்படிங்கறத வந்து நீங்க தெளிவுபடுத்துவீங்க. ஏற்கனவே இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க. இன்னும் நீங்க என்ன படங்கள்ல வந்து இன்னும் முழு படத்துல என்ன லட்சணத்துல இருக்கும் வசனங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும். எப்படியும் நீங்க என்ன, அதாவது என்ன பண்ணாலும் உங்களை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு பைத்தியமாட்டு ஆகி போயிட்டாங்க இந்த நம்ம ரசிகர் குஞ்சியல். எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், உங்க ரசிகர் குஞ்சியலை மட்டும் தான் சொல்றேன். தற்கூறியல் இருக்குது இல்லையா, அந்த ரசிகர் குஞ்சியல் மட்டும்தான். அப்போ என்ன நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு விஜய் தான் தேவை, விஜய் வாழணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த இறந்து போனாங்களே அந்த குடும்பங்கள் என்னதான் சொல்றாங்க, விஜய்க்கு ஒன்றும் ஆகல, விஜய்க்கு ஒன்றும் ஆகல, என் பிள்ளை செத்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விஜய்க்கு ஒன்றும் ஆகல இல்லையா. ஏன்னா பணம் பணம் பேசுது, பணத்தை வச்சு என்ன வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. பணத்தை வச்சு ஒரு நாள் எல்லா விஷயத்தையும் வந்து சாதிக்க முடியாது. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அது வேலை செய்யும். நீங்க வந்து இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்க பணத்தை வச்சு நம்ம கொடுத்துட்டோம், சமாளிச்சுட்டோம், அவங்களுக்கு வரவழைச்சு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு மனநிலையில இருக்கிறீங்க. கிடையவே கிடையாது விஜய் சார். அதுக்கு ஒரு காலங்கள் வரும் விஜய் சார்.
அப்போ ஒரு காலத்துல வந்து நீங்க சிந்திப்பீங்க, நம்ம செய்தது தவறு அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ ட்ரெய்லர் வந்து இப்படி போயிருக்குது. பயங்கரமான வசனங்கள்லாம் வச்சு, என்ன ராவணன் மாவன்டா, என்ன எதிர்ப்பவனுக்கு நான் யமன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வசனங்கள்லாம் பயங்கரமா நீங்க வச்சு இப்போ போட்டிருக்கீங்க. பார்ப்போம் படம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு பார்ப்போம். படம் அப்படிதான் இருக்கும். பராசக்தி உங்கள் கூட போட்டி போடுது. பராசக்தி தான் பீட்டு அடிச்சுட்டு போவோம் உங்களை. அது உண்மைதான். நீங்க வந்து பணத்தை வந்து வீசி எறிஞ்சு ஓடாத படத்தையும் ஓடிட்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நீங்க வந்து. கௌரவம் போயிடக்கூடாது இல்லையா? அப்படி செய்யக்கூடிய ஆள். ஏன்னா பணம் கொட்டி கிடக்குது உங்ககிட்ட. சரி, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.